நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு DaVinci Resolve, Premiere Pro, After Effects இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் கேன்வா யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோ கிரியேட் பண்ணுறது கேட்கும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா, லேண்ட்ஸ்கேப் யூடியூப் வீடியோவா, மொபைல் வீடியோவா, டிக்டாக் வீடியோவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கேட்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு யூடியூப் தான் வீடியோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு லேண்ட்ஸ்கேப் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்துடும். ஜஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் இந்த கேன்வா பற்றி A to Z கற்றுக்கிறேன்னு அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். செக் பண்ணீங்கன்னா A to Z கற்றுக்குறீங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ள வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் வரும். இப்போ நீங்கள் எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோ வந்து உங்கள் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட் ஃபைல் இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுடைய லேப்டாப்லேருந்து அந்த ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த என்னுடைய சிஸ்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோஸ் வச்சுருக்கேன். என்னுடைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த 3 வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேனோட யூசர் இன்டர்ஃபேஸில் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேனை வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்க வீடியோஸ் வந்து இங்கே வந்தால் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஜஸ்ட் இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ இங்கே வந்துருச்சுங்களா. ஜஸ்ட் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு 5.8 செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் எனக்கு இது வரைக்கும் இருந்தால் போதும். நான் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் சிம்பிளான ப்ராசஸ் தான். ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 2ஆக ஸ்பிளிட் ஆயிரும். ஓகேங்களா, அதான் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஸ்பிளிட் அப்படி கொடுத்தா 2ஆக ஸ்பிளிட் ஆகும். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் தேவையில்லை அப்படின்னு இதை சூஸ் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தா அந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படி தான், ரொம்ப ஈஸி. இப்போ இன்னொரு ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அடுத்த ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க, இந்த பாருங்க ப்ளஸ் இருக்கு பாருங்க, இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இடத்துல அப்லோடுன்னு கேட்கும். வீடியோஸை அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, 2வது ஃபுட்டேஜை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 2வது ஃபுட்டேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஆனால் இங்கே ஒரு என்ன நடந்துச்சுன்னா 2வது ஃபுட்டேஜ் வந்து முதல் ஆட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் லைன் இங்கே இருந்ததுனால நான் அதை கிளிக் பண்ணதுனால இது வந்து முதவே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் இப்போ வந்து எனக்கு இந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னுச்சுன்னா இந்த டைம் லைன் இங்கே செட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுட்டேஜ் ஆட் ஆகும். ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டேஜ் ஆட் ஆகும். இந்த டைம் லைன் தான் மேட்டர். அந்த டைம் லைன் வந்து எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம 2 வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீடியோ கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தாச்சு. கட் ஸ்ப்ளிட். இப்போ எனக்கு இதே வீடியோஸ் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு நினச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா இந்த வீடியோஸ் வந்து திரும்ப உனக்கு ஃபுட்டேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த 2 வீடியோஸ்க்கு இடையில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், அனிமேஷன் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டேன் பாருங்க. இந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு இடையில ஒரு கேப் இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இந்த வீடியோக்கு வரும்போது ஸ்மூத்தா வந்துச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ பாருங்க, திரும்ப ப்ளே பண்றேன். அதில் எதுவும் ஆகலை. இப்போ இதுக்கிடையில டிரான்சிஷன் ஆட் பண்ணுச்சுன்னா இந்த 2 கிளிப் இருக்கு பாருங்க, இதுக்கிடையில இந்த பாருங்க ஆட் டிரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்சிஷன் ஆப்ஷன் வரும். ஒன்னொன்னா கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்க்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பிடிச்சிருக்கா அதை கிளிக் பண்ணேன்னா போதும், ஜஸ்ட் அந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணேன்னா அந்த டிரான்சாக்ஷனோட வீடியோஸ் வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் இந்த பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அதுதான் இந்த மாதிரி தான் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணுறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, ஹைலைட் ஆட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்கு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷனில் தான் முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகணும், டக்குன்னு ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒன்றும் இல்லை, மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளிப்பு ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறீங்களோ அந்த கிளிப்பை கொடுத்துட்டு மேலே எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு
அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்பீட் வீடியோ ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இங்கே போயிட்டு வீடியோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வீடியோ ஸ்பீடாக ப்ளே ஆகும். ஸ்லோ அப்படி ஸ்லோ ப்ளே பண்ணால் ஸ்லோவாக ப்ளே ஆகும். டிபெண்ட் அப்போ வந்து உங்களோட இதை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ப்ளே பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு அந்த வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ என்னோட கம்ப்யூட்டர் வந்து லேக் ஆகிறனால உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து பார்க்க முடியல. இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு ஹையர் எண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல்ஸை வந்து ஈஸியாக வந்து உங்களால் பார்த்துக்கிற முடியும். ஓகேங்களா. இப்போ இதே வீடியோஸில் நம்ம வந்து ஒரு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு பாருங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறது, பிரைட்னஸ் கூட்டுறது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். பிரைட்னஸ் கம்மி பண்ணா கம்மி பண்ணிக்கலாம், கூட்டுறதுனா கூட்டுக்கலாங்களா. அது டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதே வீடியோஸில் அனிமேட் ஆட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி அனிமேட் இருக்கு பாரு. இதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகி அந்த வீடியோஸ் வரும். நான் இப்போ மேலே அந்த கர்சரை சூஸ் பண்ண அனிமேஷன் சேஞ்ச் ஆகுதா. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது. டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து அனிமேஷன் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஓகேங்களா. வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பேசிக் சிம்பிள் எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே வீடியோவில் ஆடியோ எப்படி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துட்டு உங்களோட சிஸ்டத்துலேருந்து ஆடியோஸ் இருந்துச்சுன்னா ஆடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோடுன்னு சொன்னோன்னா அப்லோட் கொடுத்துட்டு ஆடியோன்னு கொடுத்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஆடியோஸ் வந்து அப்லோட் ஃபைலில் அப்லோட் கொடுத்துங்க. நான் ஜஸ்ட் என்கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள் ஃபுட்டேஜ் சூஸ் பண்ணதுனால இங்கே வந்து ஆடியோஸ் சூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுதான் ஆடியோ. இது ஆடியோவை எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த பாருங்கள் வேல்யூம் மாதிரி தான். இப்போ வேல்யூமை வந்து குறைச்சிக்கலாம், வேல்யூமை கூட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணாச்சுன்னா இந்த ரைட் கிளிக்கில் ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல டவுன்லோடுன்னு எடுத்து பாருங்க. இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி மோர் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.